ரோபோ சங்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலாக அவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அவர் வந்து நான் செய்கிற சின்ன பேமெண்ட்டாக இருந்தாலும் அவரோட யூஸ் ஆகும், அவரோட மெடிசன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் அவருக்கு பண்ணேன். அதே மாதிரி சூப்பர் குட் சுப்பிரமணி சாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு தான் இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து ஒரு உதவியாக தான் நான் செஞ்சேன். அதே மாதிரி அவங்க இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கும் என்னோடய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம். அவங்க கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க. இப்போது அவங்க வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், ஷூராக கொடுப்பேன். ஏன்னா அதுக்குள்ள ஸ்கோப் நிறையா இருக்குது. ரொம்ப நாள் கடின உழைப்புக்கு பின்னால் ஒரு நல்ல காதல் கதையை கொடுக்கணும்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து ஒரு கமாண்டோவோட லவ் ஸ்டோரி. இந்த கமாண்டோவோட லவ் ஸ்டோரியை நான் இந்த இராணுவத்துக்கும் இந்த நேவியில் இருக்கவங்களுக்கும் ஏர்ஃபோர்ஸுக்குள்ளே இருக்கவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பாருங்கள். இது மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இந்திய வரலாற்றில் இல்லை, உலக வரலாற்றிலே இருக்காது. அவ்வளோ அற்புதமான லவ் ஸ்டோரி, குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய லவ் ஸ்டோரி. இதில் வந்து வல்கர் இருக்காது, பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். இப்படி ஒரு லவ் ஸ்டோரி பண்ண முடியுமான்னு இருக்கும். இது ஒரு ரொம்ப நாள் கனவு மாதிரி சேர்த்து வச்சு தேன்கூட்டில் வந்து தேனி எப்படி தேனை சேர்க்குதோ அது மாதிரி சின்ன சீனாக சேர்த்து ஒரு பெரிய கதையை கொடுத்துருக்கேன், அருமையான கதையை கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் படம் இல்லை, ஹிந்தி படம் இல்லை, இங்கிலீஷ் படம் இல்லை, எந்த ஒரு படத்துலையுமே இப்படி ஒரு கதையை வந்து பார்த்துருக்க முடியாது. நான் கமர்ஷியலாக கொடுக்கலைங்க, நல்ல ஒரு குடும்ப படமாக கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு லவ் ஸ்டோரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு, இந்த மீடியா கொடுக்குற ஆதரவு தான் இந்த படம் ஜெயிக்கணும். தயவு செஞ்சு உங்களோட பேராதரவை நான் கேட்குறேன், மக்களையும் கேட்குறேன். தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து படம் பார்த்து இந்த படத்துக்கு ஒரு ஊக்கம் கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ. என்னங்க? ஆமாம், இல்லை, இது வந்து உண்மையால் நடந்த சம்பவம் தான். ஆனால் நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிட்டில் படித்தேன். அந்த பிட்டு வந்து எனக்கு ஒரு விதை மாதிரி கிடச்சது. அந்த விதையை மண்ணுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காவியமாக கொண்டு வரணும்னு நினச்சி அதை வந்து அழகாக டெவலப் பண்ணிகிட்டே வந்தேன். இது டெவலப் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து உண்மையான ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆமாம், ரோபோ சங்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலாக அவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் நான் செய்கிற சின்ன பேமெண்ட்டாக இருந்தாலும் அவரோட யூஸ் ஆகும், அவரோட மெடிசன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் அவருக்கு பண்ணேன். அதே மாதிரி சூப்பர் குட் சுப்பிரமணி சாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு தான் இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து ஒரு உதவியாக தான் நான் செஞ்சேன். அதே மாதிரி அவங்க இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கும் என்னோடய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம். அவங்க கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க. இப்போது அவங்க வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், ஷூராக கொடுப்பேன். ஏன்னா அதுக்குள்ள ஸ்கோப் நிறையா இருக்குது. என்னோடய அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும். அதுவும் வந்து த்ரூஅவுட் இந்தியா இண்டஸ்ட்ரியை பேசுகிற மாதிரி தான் வைப்பேன். ரொம்ப வித்தியாசமான சப்ஜெக்டாக இருக்கும். இது வந்து காதலுக்கு காவியம் கொடுத்தேன், அது முழுசாக கமர்ஷியலாக கொடுக்குறேன். ரொம்ப கமர்ஷியலாக கொடுப்பேன். நாங்கள் எதிர்பார்க்கலாம். மேபி அடுத்த பொங்கலுக்கு கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன். சார், தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி தேட்டருக்கு வந்தேன், தேட்டரு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்குறதுக்கே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நான் பட்ட கஷ்டமெல்லாம் இதை பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலியெல்லாம் கம்மியாகிற மாதிரி இருக்குது. இல்லை, அமரன் வேறு. அமரன் வந்து ஒரு மிலிட்ரியில் இருக்க வேறு ஒரு மாதிரியான காதல் காவியம்.
இந்த காதல் மொத்தமாக வித்தியாசமான காதல். ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம். நான் உங்கள் புதுப்பட்டு சக்திவேல், நடிகர் புதுப்பட்டு சக்திவேல். ரொம்ப பிரமாதம் சார். வெற்றி சார், வெற்றி 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 சார். இன்றைக்கி தேட்ரு எல்லாமே சார் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது சார். மாசாக இருக்குது, மார்வலஸாக இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல சார். அவ்வளோ கூட்டம், மக்கள்லாம் ரொம்ப ஆரவாரமாக படத்தை அவ்வளோ ரசிக்கிறாங்க. மியூசிக்லேருந்து சாங்லேருந்து எல்லாரோட நடிப்பும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கமாண்டோவின் லவ் ஸ்டோரி இந்த படத்தில் நான் வந்து ஒரு கமாண்டோவாக நடிச்சிருக்கேன். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு சார். என்னையே நிறைய பேர் பாராட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, என்னோடய அருமை நண்பர் சகோதரன் ரோபோ சங்கர் இல்லாது எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. காரணம் கேட்டால் பழகிய நாட்கள், அந்த நாட்கள் ஏறக்குறைய ஒரு 25 வருஷமாக எனக்கு ரோபோ சங்கர் நல்ல பழக்கம். இருந்தாலும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசின விஷயங்கள், அப்புறம் உட்காந்து பேசின விஷயங்கள், அந்த நடக்கிற போது அந்த இதெல்லாம் பார்க்குற போது ரோபோ சங்கர் இல்லாது, ரோபோ சங்கர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருப்பார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கோம். நன்றி சார். சார் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸு எங்களுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது சார். மெய் சிலிர்க்குது. என்ன இவ்வளோ தூரம் மக்கள் ரசிக்கிறாங்க, என்னென்ன அடுத்த திருப்பம் சார், அடுத்தடுத்த ட்விஸ்ட்டு பார்க்குறாங்க ஆடியன்ஸ். அப்படியே இன்னும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது அவங்களுக்கே புரியாமல் அவ்வளோ ஒரு சிறப்பாக இயக்குனர் வீர அன்பரசு சார் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு படத்தை. ஆனால் அவருக்கு தான் சார் ஆட்ஸ் ஆஃப் நம்ம சொல்லணும். இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் ஒரு 20 நாள் ஷூட்டிங் அவருக்காக போயிருக்கேன். படத்தில் நடித்ததும் எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. ஒரு கமாண்டோவாக நடித்தா நான் பெரிய ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார், மகிழ்ச்சி சார். வணக்கம், என்னோட பேர் சிரஞ்சீவி. இந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி திரைப்படத்தில் நடித்தேன். அதை திரையில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தெரியாதவங்க கூட, தம்பி நீ நல்லா நடிச்சிருக்கப்பா, சூப்பராக பண்ணியிருக்கப்பா, அந்த லெட்ரு கொண்டு வர சீன் நல்லாயிருக்கு, கை கொடுத்துட்டு போனாங்க. ஒரு சின்ன பையன் கூட வந்து, குட்டி பையன் கூட, அங்கிள் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது. கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கமாண்டோ லவ் ஸ்டோரி படம் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக போகுது. டேரக்டர் சார் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எல்லோரும் வரும்போது டிஷ்யூ பேப்பர் ஒரு பண்டல் எடுத்துக்கோங்க. அவ்வளோ சென்டிமெண்ட்டாக ஃபேமிலியோட ஆடியன்ஸாக பார்க்கலாம். எல்லோரும் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லீ சினிமா நேயர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா லீ சினிமாஸ் வந்து ஃபஸ்ட்டு இருந்து இப்போ வரையும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. இதுக்கடுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். விநியோகஸ்தருக்கும் தேட்டர் உரிமையாளருக்கும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மேலும் மேலும் ஷோ கொடுக்கணும். ஏன்னா கம்மியான ஷோ தான் கொடுத்துருக்கீங்க, தேட்டர் தான் கொடுத்துருக்கீங்க. இந்த ஷோவே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. கண்டிப்பாக வந்து இதை ஓடுறத பொறுத்து நல்லா வெற்றிகரமாக ஓடும். நிறைய தேட்டர் கிடைக்கணும். விநியோகஸ்தர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். தேட்டர் உரிமையாளர்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா ஷோ போடுங்க. கொஞ்சம் நல்ல படம். எல்லாம் தேட்டரோட ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டி துரைபாண்டியன். கமாண்டோவின் லவ் ஸ்டோரி திரைப்படம் ஐநாக்ஸ் தேட்டரில் பார்க்க வந்தோம். மக்களாக ரசிக பெருமக்களோட ஆதரவோடு இந்த திரைப்படத்தை பார்க்க வந்தோம். இங்கே பார்க்கும்பொழுது ரசிகருடைய ஆதரவு ரொம்ப பெருவாரியாக இருக்குது. இந்த திரைப்படம் வந்து திரு வீர அன்பரசு அவர்கள் இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்கிறார். ரொம்ப அற்புதமான திரைப்படம், அழகான ஒரு காதல் கதை. இந்த திரைப்படத்தில் நானும் ஒரு ஹீரோயினுக்கு அப்பாவாக நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய நடிப்புக்கும் இதில் மக்கள் வந்து பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கவே. பட் இந்த திரைப்படம் வந்து இவ்வளோ பெரிய ஆதரவு கிடைக்கும்னு எங்களுக்கே ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ரசிகர்களாய் உங்களுக்கு என்னவென்றால், ஊடக நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தயவு செய்து இந்த திரைப்படத்தை திரையரங்குகளில் வந்து பாருங்கள். இந்த காதல் கதை உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச காதல் கதை, வித்தியாசமான காதல் கதை. எல்லோரும் வந்து பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. தமிழக மக்கள் குடும்பத்தோட சிறியவர் முதல் பெரியவர் வரை வந்து தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம். தன்னுடைய ஒரு முதல் படைப்பான கமாண்டோவின் லவ் ஸ்டோரிங்கிற படத்தை தயாரித்து அவரே இயக்குனராக, அவரே நடிகராக வீர அன்பரசு இந்த அளவுக்கு பண்ணதே நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நடித்த நடிகர்கள் அனைவரும் வாழை ஜானகி, சூப்பர் குட் சுப்பிரமணி, மறைந்த ரோபோ சங்கர் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இளையராஜாவுடைய அண்ணன் வரதராஜனுடைய மகன். அவர் மறைஞ்சிட்டார். ஆனால் காலகாலத்துக்கு இந்த படத்தினுடைய பாடல்கள் இந்த பூமியில் இருக்கும். இதனுடைய ரீரெக்கார்டிங் வந்து இளையராஜாவுடைய மகன் கார்த்திக் ராஜா அவங்க அப்பாவை ஞாபகப்படுத்துறது மாதிரி ரொம்ப சிறப்பாக ரீரெக்கார்டிங் இருக்குது. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. குடும்பத்தோடு வாங்க, படத்தை பாருங்கள், மகிழ்ச்சியாக செல்வீங்க. வணக்கம். நான் வந்து இந்த படத்தில் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் கோல்டன் என் கோபால். ஆடியன்ஸோட படம் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னென்னா
இது முதல் படம் நம்ம வீரா அன்பரசு சாருக்கு. அவர் முதல் படம் பண்ண மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸ்லாம் நல்லா ரசித்தாங்க, ஒரு ஷாட்டுக்கும் நல்லா ரசித்தாங்க. சென்டிமெண்ட் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, நல்ல பாடல்கள் இருக்குது. அது மாதிரி படம் ஒரு முதல் படம் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. ஒரு 10 படம் பண்ணால் எப்படி இருக்கும் டைரக்டர், அது மாதிரி பண்ணியிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரி, இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் சரி என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அன்பர் சார். திரும்பி மேலும் அவர் தொடர்ந்து படங்களை பண்ணி மக்களை மகிழ வைக்குமாறு என்ன ஸ்டென் மாஸ்டராக நான் அவரை விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்.